பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கேட்டால், என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த ஒரே புஸ்தகத்தையே படிக்கிறீங்களே சார்? இப்போ தினத்தந்தி இன்னைக்கு வருது, ஒரு தடவை 2 தடவை படிக்கலாம். சினிமா செய்தினா ஒரு 2 தடவை படிக்கலாம். அதுக்கப்புறம் கூட அதை என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, போர் அடிச்சிடும். நீங்கள் இந்த ஒரே புஸ்தகத்தை வாழ்நாளெல்லாம் வாசித்துட்டு கிடக்குறீங்களே சார், அது எத்தனை தடவை தான் படிப்பீங்க? உங்களுக்கு போரே அடிக்காதா அப்படின்னு கேட்டார். உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படித்தா தானே உங்கள்கிட்ட அந்த கேள்வியே கேட்க போகிறாங்க. வேதமும் கையுமா கண்ட இடத்துல எல்லாம் உட்காந்துக்கிட்டு பார்க்லையும் ட்ரெயின்லையும் பஸ்ஸுலையும் பைபிள் படித்தாதான் உங்களை பார்த்து இப்படி கேட்பாங்க. உங்களை யாராவது இப்படி கேட்டிருக்காங்களா? உங்களை பார்த்து யாராவது கேட்டிருக்காங்களாம்மா? வெரி குட், 2 பேர் கை தூக்கிறாங்க. அதுவும் அம்மாவும் மகளும் தான் கை தூக்கி இருக்கிறாங்க. அந்தமான் தீவில் இருந்த காலங்கள்ல எல்லாம் நீண்ட பயணம், அதெல்லாம் தண்ணீரில் பண்ணுற பயணங்கள் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இங்கேருந்து சிவாஜி நகருக்கு போகிற பயணத்தை நீங்கள் ஒரு 15-20 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். அங்கெல்லாம் அப்படி முடியாது. படகுல போகணும், அது சுற்றிட்டு போகும், ஆழ பகுதிகளுக்குள்ளே போகும். அதனால் ரொம்ப நேரங்கள்லாம் எடுக்கும். அப்போ அந்த பயணங்களில் என்ன செய்வீங்க? ஒன்றும் அந்த காலத்துலலாம் இன்டர்நெட்டும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பெரும்பாலும் நான்லாம் பைபிள் படிச்சுட்டே போப்பேன். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒருத்தர் கேட்டார், இந்த நீண்ட ஒரு 3 அல்லது 4 நாட்கள் பயணம்லாம் போக வேண்டியிருக்கும். அந்தமானில் தலைநகரத்துலேருந்து கேம்பல் பேங்கிற கடைசி தீவு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் பர்மா கடல் வந்துடுது. 4 நாள் இங்கே சென்னையிலேருந்து அந்தமான் போகிறதுக்கே எத்தனை நாள் ஆகும்? 4 நாள் பயணம் செய்யணும். அங்கே உள்ளூரில் தோங்குகிற இடத்துல இருந்து முடிகிற இடத்துக்கு எத்தனை நாள் பயணம் செய்யணும்? 4 நாள் பயணம் செய்யணும். இந்த பயணத்தில் தான் நினைக்கிறேன், மறந்துட்டேன் இப்போ எங்கே கேட்டார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரில தான் கேட்டார். ஏன்னா நான் எப்போ பார்த்தாலும் பைபிளை படிச்சுட்டே அப்படி நேரத்தை போட்டுக்கும்போது அப்போ பேசிகிட்டு வரும்போது அவர் கேட்குறாரு. நானும் பார்த்துக்கிறேன், இந்த கிறிஸ்தவங்க எப்போ பார்த்தாலும் இதே என்ன செஞ்சுட்டு கிடக்குறாங்க. இப்போ கூட பார்க்குறேன், நீங்கள் எதையுமே என்ஜாய் பண்ணி பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இதே என்ன போர் அடிக்காதா? ஆக்சுவலாக இது கேட்டவர் வேதத்தை பற்றி தெரியாதவர். ஆனால் இப்போ உங்கள்லேயே நிறைய பேர், என்ன பாஸ்டர் உங்களுக்குலாம் இது போர் அடிக்காதா? விசுவாசம்னா விசுவாசமாக இருங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. மாத கணக்கில் போட்டு மண்டையை உருட்டுறீங்களே. கலாத்தியருக்கு போகிறீங்க, யாக்கோபுக்கு போகிறீங்க, அப்புறம் ரோமருக்கு போகிறீங்க. அங்கேருந்து பார்த்தா திடீர்னு சரி வெளிப்படுத்தல் போவார்னு பார்த்தா ஆதியாகமத்துக்கு போகிறீங்க. இது என்ன குறுக்கம் நெடுக்கும் பசில் மாதிரி அப்படித்தானே நீங்கள் நினைக்கிறீங்க. சில சமயத்தில் ஒரு ஜோக்கு கதை அடிச்சா கொஞ்சம் நல்லா அப்படி இன்ட்ரெஸ்டாக பார்க்குறீங்க. மற்றபடி என்ன செய்யணும், முழிக்கிறீங்க. ஏன்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வாட்ஸ் த ரீசன்? என்ன தம்பி? வேத நேசிக்கிறது ஓகே, நேசிக்கிறாங்க. ஏன்னா படுக்கையில் தலைமாட்டிலையும் அதான் இருக்குது இல்லையா? நேசிக்கலாம் செய்கிறாங்க, வாசிக்கிறது இல்லை.